Hi students, நம்ம இந்த வீடியோல fraction numbers யூஸ் பண்ணி division எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ KCF அப்படின்னு எழுதியிருக்கேன். இதில் ஈஸியாக அந்த fraction division-அ இந்த மெத்தடில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் KCF அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, K அப்படின்றது keep, change, flip. ஸோ இதான் பேட்டர்ன். எப்போவுமே ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்க்கு டிவிஷன் வந்ததுன்னா டேரெக்டாக சம்ம நம்ம என்ன பண்ணக்கூடாது, சால்வ் பண்ணக்கூடாது. கேசிஎஃப் பண்ணி தான் சம்ம சால்வ் பண்ணணும். அது என்ன கேசிஎஃப் அப்படின்னு பார்க்கலாமா? 4/3 டிவைடட் பை 6/16 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஸ்டினில். ஸோ நம்மளோட பேட்டர்ன் டிவிஷன் இருந்தால் சம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம கேசிஎஃப் பண்ணணும். கேனா கீப், இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை அப்படியே வச்சுக்கணும் 4/3. அடுத்து சேஞ்ச், டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணிடணும். அடுத்து என்ன பண்ணணும், ஃப்ளிப் பண்ணணும். அடுத்து வர்ற ஃப்ராக்ஷனை ஃப்ளிப் பண்ணிடணும். 6/16 இருக்கிறத 16/6 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கணும். எழுதிட்டு தான் நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ரெண்டுமே 2 டேபிளில் வரும். 2 1s are 2, 2 3s are 6. கட் பண்ணியாச்சு. மேம் இங்கே 2 3 இருக்கு. 3 ரெண்டுமே டினாமினேட்டரில் இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணக்கூடாது. இங்கே 2ம் 16 இருக்குது, ஆனால் கேன்சல் பண்ண முடியாது. நான் ரெண்டுமே எப்படி இருக்குது, மேலே இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது. எப்போவுமே கேன்சலேஷன்றது நியூமரேட்டரில் இருக்க ஒரு நம்பருக்கும் டினாமினேட்டரில் இருக்க ஒரு நம்பருக்கும் தான் நடக்கணும். ஸோ இதுக்கு மேலே இதில் கேன்சல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ 2 × 16 மல்டிபிள் பண்ணால் 2 16s are 32. கீழே 3 3s are 9 தான் பண்ணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நியூமரேட்டரும் தான் மல்டிபிள் ஆகும், டினாமினேட்டரும் தான் மல்டிபிள் ஆகும். எப்போவுமே இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் பண்ணக்கூடாது. அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு மட்டும்தான் அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் வரும். இப்போ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். 15/7 டிவைடட் பை 30/14 இருக்கா? ஸோ இது டிவிஷனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம கேசிஎஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீப். ஸோ 15/7 அப்படியே வச்சுக்கலாம். தென் சேஞ்ச், டிவிஷனை மல்டிப்ளா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ளிப், 30/14 14/30 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு மேலே கீழே சேம் டேபிள்ஸில் கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். இங்கே 7 இருக்குது, இங்கே 14 இருக்குது. 7 1s are 7, 7 2s are 14. 15 இருக்குது, 30 இருக்குது. 15 டேபிள்ஸ் எனக்கு நல்லா தெரியும்னா 15 1s are 15 2s are நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை டவுட்டாக இருந்துச்சுன்னா 5 டேபிளில் 5 3s are 15, 6 are 30, 5 6 are 13 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி சைடில் தான் கேன்சல் பண்ணணும்னு இல்லை, இங்கே மேலே கீழே இருந்தால் கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 நியூமரேட்டர், 6 வந்து டினாமினேட்டர். 2 1s are 2, 2 3s are 6. இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ 3 1s are 3, 3 1s are 3. நியூமரேட்டரில் 1 × 1 1 தான் இருக்குது. டினாமினேட்டர்லேயும் 1 × 1 1 தான் இருக்குது. டினாமினேட்டரில் 1 வந்தால் அதை கண்டிப்பாக இப்படி எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. 1/1 1ன்னு எழுதிக்கலாம். அடுத்த டேர்ம் பாருங்களேன். ஒரு நம்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஒரு நம்பர் ஹோல் நம்பராக இருக்குது. இந்த மாதிரி ஹோல் நம்பர் வந்ததுன்னா by 1 போட்டுக்கோங்க. by 1 போட்டுட்டு நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி கேசிஎஃப் பண்ணலாம். கேனா இது அப்படியே 18/3 அப்படியே எழுதிக்கணும். டிவிஷனை மல்டிப்ளா சேஞ்ச் பண்ணிவிட்டு இது 6/1ன்னு இருக்கிறதுனால இதை நம்ம 1/6 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 6 டேபிளில் 18 வரும். 6 1s are 6, 6 3s are 18. ஸோ மேலேயும் கீழேயும் 3 3 இருக்குது. 3 1s are 3 1s are எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. எல்லாமே 1 ஆகிடுச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் என்னன்னு எழுதிக்கலாம், 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸும் கொடுப்பாங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்தாங்கன்னா அவங்களை இம்ப்ராப்பராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சும்மா சால்வ் பண்ணணும். இந்த 5 அப்படியே இருக்குது. இந்த டிவிஷனும் அப்படியே நான் வச்சுக்கிறேன். முதல்ல நான் கேசிஎஃப் பண்ணலை, ஏன்னா நான் முதல்ல மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்ற போகிறேன். இந்த 2வையும் இந்த 1ஐயும் முதல்ல மல்டிப்ளை பண்ணோம். 2 1s are 2. வந்த ஆன்சர் கூட இந்த 3 நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். 2 1s are 2, 2 + 3 5 தான் நியூமரேட்டர். இங்கே என்ன டினாமினேட்டர் கொடுத்தாங்களோ அதே டினாமினேட்டர் தான் நம்ம இங்கே எழுதணும். இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் கேசிஎஃப் பண்ணுங்க. இங்கே 5 இங்கே கீழே எதுவும் இல்லைன்னா 1 தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் 5/1 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து சேஞ்ச், டிவிஷனை மல்டிப்ளா சேஞ்ச் பண்ணியாச்சு. 5/2வை 2/5ன்னு ஃப்ளிப் பண்ணி எழுதிடணும். எழுதியாச்சு. இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். 5 1s are 5 1s are. ஸோ வேறு எதுவுமே கேன்சலுக்கு பாசிபிள் இல்லை. 1 2s are 2ன்னு எழுதிட்டு கீழே 1 1s are 1ன்னு எழுதிடலாம். டினாமினேட்டர் 1 டெஃபினட்டாக எழுதணும்னு அவசியம் இல்லை. 2ன்னு எழுதிட்டாலே அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை வந்து ட்ரை பண்ணுங்கள், இந்த 2 கொஸ்டினையும். இப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ யாருக்கெல்லாம் ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.